86 1986 ஒரு படம் பார்த்தேன் நான். சிவாஜி நடித்த படம் அமரகாவியம்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் டிவி இருக்காதுல்ல. நாங்கள் படம் பார்க்க அம்மா கூப்பிட்டு போவாங்க. படம் பார்த்துட்டு வரும்போது நடந்தே வருவோம். வரும்போதே ஒரு பாட்டு பிடிச்சிருச்சுன்னா நான் அது பாடிட்டே தான் வருவேன். அடுத்த படம் பார்க்குற வரைக்கும் அந்த பாட்டு தான், அந்த பிடிச்ச பாட்டு மனசில் இருக்கும். அடுத்து ஒரு படம் பார்த்துட்டு அதில் ஒரு பாட்டு பிடிச்சி போயிட்டுனா அப்புறம் அந்த பாட்டை பாடிகிட்டே இருக்குது. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பாடிகிட்டே இருப்பேன். டிவியெல்லாம் அப்போ கிடையாது. ரேடியோ கூட 1-2 வீட்டில் தான் இருக்கும். எங்கேயாச்சும் கல்யாண வீட்டில் ரேடியோ கட்டிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆகா, நல்லா பாட்டு கேட்கலாமே 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அமரகாவியம் படத்தில் எனக்கு அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் அந்த பாட்டு கொஞ்ச நாள் பாடிகிட்டே இருந்தேன். அப்புறம் பாடவே இல்லை. எவ்வளோ வருஷம் ஆகிட்டு பாருங்கள். அந்த பாட்டை பாடலை. அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டை பாடவே மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அந்த பாட்டு பாட சொல்லுவார். ஆனால் நான் அந்த பாட்டு மட்டும் பாடவே மாட்டேன். அந்த பாட்டு எனக்கு ஏன் பிடிச்சிது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் பாட்டு பாடினா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அது என்ன பாட்டுன்னா, செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போ